விரட்டிக்கிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3வது வசனத்துல இருந்து. சரியா? ரொம்ப இந்த 2ஆம் நிருபத்துல இந்த பகுதி மிக முக்கியமான பவுலுடைய வாழ்க்கையிலே உண்மையான அப்போஸ்தலனாய் ஊழியக்காரனாய் இருந்தா அவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் காணப்படும் அப்படிங்கிறத நம்ம தமிழ்ல சொல்ல போனா விலாவாரியா கிளியரா பளிச்சுன்னு நல்லா பேசுற ஒரு பகுதி. நானே இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஐ ஃபீல் அஷேம். எனக்கே வெக்கமா இருந்துச்சு. என்னப்பா ஒரு ஊழியம்னா என்ன பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நிறைய எழுதுறாரு. ஏற்கனவே சொன்னது மாதிரி 2 கொரிந்தியர் பவுலுடைய சுயசரிதை. சரிங்களா? நோட் பண்ணலன்னா பண்ணிக்கங்க. 2 கொரிந்தியன்ஸ் இஸ் an autobiography of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சுயசரிதை தான். அதனால தன் வாழ்க்கைய அப்பட்டமா வெளிப்படையா பிராங்கா எழுதுறது. வாழ்க்கை, ஊழியம், நோக்கம், செய்தி. சரியா? நான் அடிக்கடி சொல்லுவேன், எம்லே ஆரம்பிக்கிற மாதிரி. மேன்னா பவுல், மினிஸ்டர் ஊழியம், மெசேஜ் அவருடைய செய்தி, மெத்தட் எந்த முறையில ஊழியம் செஞ்சார், மேனர் என்ன குணம் காணப்பட்டுச்சு, மேனர் எல்லாம் எம்லே ஆரம்பிக்கும். நோட் பண்றதுன்னா பண்ணிக்கங்க. மேன் பால். மினிஸ்டர், okay, Paul as a minister, Paul as a man, Paul's method, Paul's message, Paul's manner, ஃபைனலா Paul's motive. எந்த நோக்கத்துக்காக செய்யுது இதெல்லாம் நீங்க இந்த 2 கொரிந்தியரை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எம்மையும் போட்டு அதுக்குள்ள கொண்டு வந்தோம். இது என்னோட பர்சனல் ப்ரிப்பரேஷன்ல ப்ரிப்பேர் பண்ணது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த எம்முனா மேனர், மோட்டிவ் கொஞ்சம் வரும். ஆனா ப்ரிடாமினன்ட்லி மேனர் தான். நோட் பண்ணிக்கங்க. மேனர் ஆஃப் பால். மேனர்னா ஒன்றும் இல்லை, இஸ் பிஹேவியர், இஸ் கேரக்டர். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜோ பண்ணி பண்ணிடலாம். நமக்கு இன்னைக்கு பேப்டிஸ்ட் வந்திருக்கிறாரு, அவர் டிஸ்பிளே பண்ணுவார் இன்டர்லீனியரை. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் முடிஞ்சா காட் வில்லிங் நம்ம 3வது வசனத்திலேருந்து 18 வசனம் வரைக்கும் இருக்குது. 18 வசனத்தோட இந்த அதிகாரம் முடியுது. ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட், பட் டைம் ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ 8 மணிக்குள்ள ஐ திங்க் வி கேன் ஹோப்ஃபுல்லி ஃபினிஷ் இந்த சாப்டர் இன்னைக்கு முடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல நம்ம போக வேண்டாம். சரிங்களா? முதல்ல முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். 3லேருந்து 18 வரைக்கும் ஆஸ் யூஷுவல் 3 to 11 வரைக்கும் ஒரு செக்ஷன். சரியா? நோட் பண்ணிக்கங்க. 3 to 11, 3லேருந்து 11 வரைக்கும் ஒரு பிரிவு. அடுத்த பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும். இந்த பிரிவை நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பிரிவு முடிஞ்ச உடனே, செக்ஷன் முடிஞ்ச உடனே we'll have as usual discussion. சரிங்களா? ஸோ பி ரெடி. ஒரு ஜோ பண்ணி ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, ஐ வில் ஜஸ்ட் குயிக்லி ரீட் அவுட் த அட்டண்டன்ஸ். டைம் இஸ் 7:05. எஸ், எடிசன் அண்ணன், ஜேம்ஸ் தம்பி வாங்க. வெல்கம் பாபு பாஸ்டர், வாங்க வாங்க. குட் ஈவினிங். பிரைஸ் எல்லாம். ஆகஸ்ட் வாரம் இந்த சர்ச்சுக்கு வரேன். ஐயா கூப்பிட்டுருக்கிறாரு, ஐயா மீட் பண்ணுவோம் நம்ம. ஜேம்ஸ் தம்பி வந்திருக்காரு, எடிசன் அண்ணன். வெல்கம் வெல்கம். ஆஹா, மதன் தாவீது, பெஸ்ட் பிரதர், வாங்க வாங்க, வெல்கம். ஹலோ, நான் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். Glad to have you, மதன். மதன் இஸ் இன் ரைட். மதன் இஸ் இன் நார்த் இந்தியா சர்விங் காட். அதனால மதன், ஸோ வண்டர்ஃபுல் பிரதர். ரைட், வெல்கம். Sona. Oh, right. Sona is from CSI Dental College, BDS. Am I right, Sona? நீங்க BDS ஸ்டூடெண்ட் தானே? இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சோனா, நீங்க கொஞ்சம் பேச முடியும்? எஸ் எஸ். இஸ் இட் பாசிபிள் டு கம் டு தி ஸ்க்ரீன்? ஆர் யூ ப்ரிப்பேர்ட்? வர முடியுமா வீடியோவில்? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி யுவர் ஃபேஸ் பிகாஸ் யூ ஆர் நியூ.
உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறேன். யாருன்னு தெரியல. சோனானா யூ கேன் கம் அண்ட் தென் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க வீடியோவை. இஃப் யூ ஆர் ப்ரெசன்டபிள் இனஃப் அப்படின்னா நீங்கள் வாங்க. ஓ ரைட் ரைட். ஓ ரைட் ரைட் ரைட். சோனா, எஸ், ஃப்ரம் கோவில்பட்டி. ரைட். கோயம்புத்தூரா? சோனா, ரைட். லாஸ்ட் பைபிள் ஸ்டடியில் இருந்தீங்களா? வேர் யூ தேர்? இருந்தீங்களா? தேங்க்யூ சோனா. யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் நீங்கள் இது பண்ணிடுங்க. தேங்க்யூ சோனா. சோனா பிடிஎஸ் ஸ்டூடெண்ட். என் பையன் எம்டிஎஸ் பண்ணுறான் சிஎஸ்ஐ டென்டல் காலேஜ் மதுரையில். அங்கே பிடிஎஸ் எம்டிஎஸ் ப்ரேயர்ஸில் எடுக்க போவேன். அதில் வரும். வெல்கம் சோனா. ரைட், ஓகே. மற்றபடி யார் வந்திருக்கா? வாங்க புவனா மேடம் வாங்க. என்ன காணுமேன்னு பார்த்தேன். புவனா தினபாலன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். நீங்களாம் எங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபென்ட். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரைட். ஸோ புவனா மேடம் இருக்காங்க, எடிசன் அண்ணன், ஜேம்ஸ் தம்பி, பாபு பாஸ்டர், மதன் பிரதர், ஷீலா பீட்டர் சிஸ்டர், புஷ்பராஜ் அக்கா. வெல்கம் வெல்கம். குயினி என்னோடியா, வாங்க வாங்க, வெல்கம். அண்ட் சோனா. ஓகேம்மா, நம்ம ஒரு சின்ன ஜோமணி ஆரம்பிச்சிருவோமா? ஓகே. யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன ஷார்ட் ப்ரேயர் பண்ண முடியுமா? எனிபடி? ஐ டோன்ட் வாண்ட் டு நேம். நான் யாரையும் நேம் பண்ண விரும்பல. யாராவது விருப்பப்படுறவங்க உங்களுடைய ஆடியோவை மாத்திரம் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஜோமன். நான் ப்ரேயர் பண்றேன். அன்பிற்காகவே அந்த சாயந்திர வேலைக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. பான்று ஆண்டவரே, எம்மாவு சீஷர்களோடு பயணித்த தேவன், அப்ப அவர்களோடு கூட நீர் வீட்டிற்குள் பிரவேசித்து அப்பத்தை பிட்கையிலே உண்மை வெளிப்படுத்தினது போல கத்தாவே, இந்த இரவு வேலையிலே ஐயரே நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக தங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிட்டு பகிர்ந்தடிக்கப்படும் பொழுது மெய் தேவனாகி உண்மை நாங்கள் கண்டுகொள்ளவும், நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், பரிசுத்த ஆவியானதாமே இந்த வேலையிலே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே நீங்க இடைபடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சிந்தனை சிதறல்கள், எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கலக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கி ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு நாங்க இந்த பைபிள் ஸ்டடியிலே நாங்க அமர்ந்திருந்து வார்த்தைகளின் ஆண்டவரே ஆழங்களையும் மகத்துவங்களையும் மேன்மையான காரியங்களையும் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வந்திருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. வர இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஏற்ற நேரத்தில் அழைத்து கொண்டு வரோம் சுவாமி. இந்த பைபிள் ஸ்டடியானது எங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் மிகவும் ஆசீர்வாதமான பிரயோஜனம் உள்ள இந்த வல்லமை மிக்க விடுதலை உள்ள ஒரு பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும் ஜெபிக்கிறோம். அருமையான பயன்படுத்துங்க. நீரை மகிமைப்படுகிறாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Thank you மதன் for the beautiful prayer, apt prayer, and particularly இந்த எம்மாவு சீஷர்ல ரிமைண்ட் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி அது. தேங்க்யூ. பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ த இன்டர்லீனியர் ஆன் த ஸ்கிரீன்ல. பேப்டிஸ்ட் வில் ஹெல்ப் அஸ். 2 கொரிந்தியர் 6:3. பேப்டிஸ்ட் இருக்கீங்களா? ஆர் யூ தேர்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ரைட். தெரியல. பேப்டிஸ்ட். எஸ். ஓகே. ஓகே. எல்லாரும் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கோங்க. 9 பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ 3வது வசனம் பார்க்கலாமா? கிரீக்ல மே அப்படின்னு வந்தாலே இம்பரட்டிவ் நெகட்டிவ், கமாண்டுக்கு நெகட்டிவ் சொல்லலாம் மே யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைன்ல 2 தடவை மே வந்திருக்கு பாருங்க. மேடே மியான், என் மேடேனி. இந்த மேன் ஆரம்பிச்சாலே தனியா வந்தாலும் சரி, மேனுக்கு சேர்ந்து வந்தாலும் நத்திங், நோ ஒன். கவனிச்சிங்களா? யாருமே இல்ல, யாரும் இருக்கக்கூடாது. பிஃபோர், முன்னாடி. எதை வைக்க கூடாது? டிடோமினா பிளேசிங், கிவிங், கொடுக்கிறது. ஓகே. யாரும் முன்னாடி எதை வைக்க கூடாது? புரோஸ்கோமே, புரோஸ்கோபேன். கவனிச்சிங்களா? புரோஸ்கோபேன். கவனிச்சிங்களா? மேலே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லிட்ரேஷன்ல இங்கிலீஷ்ல இருக்கும். நான் கிரீக்கை படிக்கிறேன், அதை பார்க்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு வேளை நான் படிக்கிறது கிரீக்கா இருந்து புரியலன்னா மேலே பாருங்க, டிரான்ஸ்லிட்ரேஷன்ல அது எழுதியிருக்கு பாருங்க. மேலே 4349 என்னன்னா அத்தனை முறை இந்த வார்த்தை நியூ டெஸ்டமெண்ட்ல பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். சரியா? 4349 4349 டைம் இது உபயோகப்படுத்திருக்குது. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா புரோஸ்கோபென் பேன். அந்த ஏட்டா, அதனாலதான் இ மேல டேஷ் போட்டுருந்தா இழுத்து சொல்லணும், லாங் வவல்னு சொல்லுவோம்.
சரியா? ப்ரோஸ்கோபேன் அப்படின்னா அப்டாக்கிள். ஒருத்தனும் தடைக்கல்ல வைக்கக்கூடாது. இதுதான் தடைக்கல்னா என்னது? தடைன்னா என்னது? ப்ரோஸ்கோபேன். அப்டாக்கிள்னா உங்களுக்கு தெரியும். அப்டாக்கிள் ரேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ அதனால பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒருவனும் சரியா இடரலாவோ தடையாவோ இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. என்ன அர்த்தம்? இதோட உண்மையான மீனிங் என்னன்னா, எங்க வாழ்க்கையில சரியா எங்க லைஃப் ஸ்டைல் வந்து யாருக்கும் தடங்களா இருக்காது. ரொம்ப அருமையான சென்டென்ஸ்ங்க இது. நான் இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்றேன். I should not be an obstacle or I should not place an obstacle to anyone's life and ministry. ஒருத்தவங்க வாழ்க்கையில கூட நான் தடையா இருக்க மாட்டேன். நல்ல அருமையான குணம் இல்லைங்க. மற்றவங்களுக்கு நம்ம தமிழ்ல பிரச்சனையா, போராட்டமா, பாரமா, கஷ்டமா நான் இருக்க மாட்டேன். இதுதான் இதோட மீனிங். ஏன்? so that யாருக்கு முன்னே பிரேக்ல போட மாட்டேன். ஏன்னா இந்த ஹீனான் வந்தாலே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் ரீசன். ஏன்னா ஹீனா வந்து எழுதிக்கிங்க பர்பஸ் கிளாஸ். அது பர்பஸ் சொல்லுது ஹீனா எப்ப வந்தாலும். ஏன்னா சரியா? ஏன்னா பேப்டிஸ்ட் எங்க போயிட்டீங்க? கொஞ்சம் மேல காட்டுங்க. இன்னும் மேல போங்க. இல்ல ரைட். ஹீனா ஏன்னா கூடாது. திருப்பி வருது பாருங்க. மேனா இம்பரேட்டிவ் நெகட்டிவ். சரியா? ஸோ கீழே அட்வர்ப்னு போட்டிருக்கல, அட்வர்ப் அது. என்ன ஆகக்கூடாது? மோமேத்தே என்னது? should be blemished. ஒரு blemished என்னது? blemishdனா ஒரு கரை. சரியா? கரை இல்லைன்னா டிஸ்கிரெடிட். இன்னொரு வார்த்தை டிஸ்கிரெடிட், கரை. எங்க should not be blemished. எதை? the ministry. அதுதான் சப்ஜெக்ட். டயக்கோனியா. டயக்கோனியாஸ்னா சர்வெண்ட். சரியா? டூலாஸ்னா ஸ்லேவ். டயக்கோனியாஸ்னா சர்வெண்ட். அந்த வார்த்தை தான் சர்வ். டயக்கோனியானா மினிஸ்ட்ரி இல்லைன்னா சர்வீஸ். தமிழ்ல ஊழியம்னு சொல்லுவாங்க. சரியா? ஊழியம்ங்கிறது சரியான தமிழ் இல்லைங்க, சேவை. சரியா? ஸோ அதனால எங்களுடைய ஊழியம் குற்றப்படாதபடிக்கு. இப்ப தெரியுதா 3வது வசனத்தோட விளக்கம்? எங்களுடைய ஊழியம் எந்த விதத்திலையும் குற்றமாக கூடாது. டிஸ்கிரெடிட் ஆகி, டிஸ்கிரெடிட்னானது தள்ளி விடுறது, வேண்டாம். அப்படி ஊழியம் ஆயிடக்கூடாது. அதுக்காக நாங்க மற்றவங்களுக்கு எந்த விஷயத்திலையும் பாரமா இல்லை. நான் அருமையானது இல்ல? வாசிங்க 3வது வசனத்தை யாராவது தமிழ்ல வாசிங்க. இந்த கருத்து 3வது வசனத்துல வருதான்னு பாருங்க, இல்ல வேற வசனத்துல இருக்கு பாருங்க. Anyone can read in Tamil. நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் போதும். அந்த முன்னாடி எவ்விதத்தினாலேயும் வேண்டாம். அதுக்கு முன்னாடி உள்ளத திருப்பி படிங்க பார்க்கலாம். தமிழ்ல நிதானமா படிங்க. குற்றப்படாதபடிக்கு அப்படியே நிப்பாட்டுங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு. இப்ப தெரியுதா? இப்ப 2வதா நம்ம பார்த்ததுதான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் வருது. குற்றப்படாதபடிக்கு, should not be blemished. சரியா? தமிழ்ல வாசிங்க. யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல். போதும். நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல். என்னது? யாருக்கும், யாருடைய ஊழியத்துக்கும் வாழ்க்கைக்கும் நாங்க இடரல் உண்டாக்கல. ஜீசஸ் சொன்னது ஞாபகம் இருக்கா? எங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் இந்த இடரலை பத்தி என்ன சொன்னார்? சொல்லுங்க பார்க்கலாம். அருமைங்க. சூப்பருங்க. அதேதாங்க. இதான் யாராவது இங்க சும்மா சொல்றேன், இந்த பைபிள் ஸ்டடியை கவனிக்கிற யாருக்காவது பாரமாவோ, இடரலாவோ, தடைக்கல்லாவோ, சரியா, கஷ்டமாவோ இருந்து கொடுத்தோம்னா ஆண்டவர் சொல்ற பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். செங்கல்னு சொல்ல மாட்டாரு. சரியா? அது எங்க கழுத்துல கட்டணும். அது இயந்திர கல். அதுதான் இருக்கிற கடலே வெயிட்டான கல். கடல்னு சொல்ல மாட்டாரு. சமுத்திரத்தின் ஆழம் பார். ஓஷன். கடல்ல விட ஓஷனுக்கு தான் டீப். சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் கல்லை கட்டி போட்டுருணும். என்ன அர்த்தம்? நம்ம பளிச்சுன்னு சொல்ல போனா சாகணும்னு அர்த்தம். ஏங்க அப்படி போட்டா வெளியே வர முடியாதுங்க, கழுத்துலங்க. புரியுதா? எதுக்கு சொல்ல வரேன்னா,
நம்ம கற்றுக்கிற அப்ளிகேஷனையும் நம்ம பார்த்துடலாம். என்ன கத்துக்கிறோம்னா, நம் வாழ்க்கை சரியா, நாம் செய்யற ஊழியம், நம் வாழ்க்கை, நம்முடைய குணங்கள் மற்றவர்களுக்கு பாரமா, கஷ்டமா, உபத்திரவமா, தடைக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அருமையான குணம்ல இதுதாங்க ஊழியம் செய்யறவங்களுக்கு உள்ள குணம். சரி, ரைட், இருக்க மாட்டோம். மாறா எவ்விதத்தில் இல்ல வேண்டாம் வேண்டாம், அப்படியே இருக்கு. மாறாக 4வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப சரி, அப்ப நாங்க தடை இல்லாம குற்றப்படாதபடிக்கு, சரியா, நாங்க எங்க வாழ்க்கையில எப்படி இருக்கிறோங்கிறது தான் 4வது வசனத்துல இருந்துங்க. அப்பாடா 10 வரைக்கும், 4ல இருந்து 10 வரைக்கும் நம்ம பார்க்க போறது என்னன்னா, எழுதிக்குங்க. மேனர் ஆஃப் அப்போஸ்தலன் பால். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய குணங்கள், அவருடைய அனுபவம், சரியா, இப்பயும் அவர் அனுபவிக்கிற அந்த அனுபவத்தெல்லாம் எழுதுறாரு. ஒரு ஊழியம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால இதை படிக்கும்போது நீங்க ஒருவேளை முழு நேர ஊழியத்தில் இல்லாம இருக்கலாம், நான் ஏதோ ஒரு ஊழியம் செய்றீங்க, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்க. இது நம்மளையும் உரசி பார்க்கணும். இன்னொன்னு, இந்த ஊழியம் செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க, சரியா, அவங்க வாழ்க்கையும் இது அலசி பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வேதத்தின் அடிப்படையில ஊழியம் நடக்குது, ஊழியக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லி. ராதர் அல்லான்னா பட்டுன்னு போடலாம், சரியா, அல்லான்னா பட்டு, இல்லைன்னா ராதர். இது கன்ஜங்ஷன், கீழே கஞ்சுன்னு போட்டிருக்குல்ல, கன்ஜங்ஷன், இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் கீழே போட்டிருக்குது. கிராமட்டிக்கல் நுவான்சஸ் தான் கீழே போட்டிருக்கோம். பொதுவாக கிரீக் கிராமர் சொல்லிக் கொடுக்கும்போது அதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். பட் சரி, இப்போ எப்படி இருக்கும்? என்னன்னா இன், எதுக்குள்ள இருக்கிறோம்? இன் எவ்ரி திங், எல்லா விதத்திலையும் தமிழ்ல படிச்சாங்கல்ல, அதான் இன் எவ்ரி திங். என்னன்னா இன்னுன்னு அர்த்தம். எல்லா விதத்திலும், பாண்டா, பாண்டி, பாண்டஸ்ன்னு வந்தாலே ஆல், எவ்ரி திங். அப்ப எல்லா விதத்திலும் இப்ப வருது பாருங்க, ஆன்டஸ்ன்னு முடியுது பாருங்க அடுத்த வார்த்தை, சுனிஸ்டான், சரியா, சுனிஸ்டான், அந்த சுனி எடுத்துருங்க. சுனி ப்ரிபோசிஷன், ஓகே. ஸ்டனான்டஸ், நான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்பு வந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் வெர்பு. அது நியூ டெஸ்டமெண்ட்ல கிரீக்ல யூஸ் பண்ணும்போது அது பயங்கர பவர்ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு, எதையாவது அழுத்தி சொல்லணும்னா பவுல் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி இந்த ப்ரிபோசிஷன் பிளஸ் வெர்பு, காம்பவுண்ட் வெர்பை யூஸ் பண்ணுவாரு. வீணு கீழே போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது வெர்பு, சரியா, ரைட். இப்ப என்ன சொல்றாரு? சுனி ஸ்டான்டஸ்னா என்னது? ஆன்டஸ்னாலே வீணர், நாங்கள், we are commending, நாங்க எங்களை தெளிவா காட்டுறோம். ஆமா, கமெண்ட் பண்றோம், எங்களை நாங்களே பாராட்டிக்கிறோம், இல்லைன்னா எங்களை நாங்க வெளிப்படுத்துறோம். we are commending, சரியா. என்னுடைய டிரான்ஸ்லேஷன்ல படிக்கிட்டா, we are commending, rather, right, we commend, yes, we commend ourselves, yourselves, okay, yourselves. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், கீழே ரெஃப் ப்ரோன் போட்டிருக்குல்ல, ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், ourselves, நாங்கள் எங்களையே. கமெண்ட்னா பாராட்டுறது, சரியா, கமெண்ட், எங்களையே நாங்க மெச்சிக்கிறோம், இல்லைன்னா எங்களையே நாங்க என்ன பண்றோம்? பாராட்டிக்கிறோம். என்னவா? போஸ்னா ஆஸ், லைக், போல. எது போல? தியோ, ஏற்கனவே பார்த்தோம்னா டயகோனாஸ், டயகோனாஸ், ஆசுல வந்துச்சுன்னா சிங்குலர், ஆயில வந்தா ப்ளூரல். அப்ப as God servant, தியாஸ்னா காட், தியூன் இருக்குல்ல, ஜெனிட்டிவ். இது அதனாலதான் கீழே ஜீன்னு போட்டுருக்கு பாருங்க, ஜெனிட்டிவ், மேஸ்குலைன், சிங்குலர். இதெல்லாம் ஜஸ்ட் கிராமர். கீழே பார்க்கும்போது எனக்கு டெம்ட் ஆகுது, அதெல்லாம் சொல்லணும், அதனால சொல்றேன், சரியா. என்னன்னா நவுனு, ஜீனா ஜெனிட்டிவ், எம்னா மேஸ்குலைன். என்ன மேஸ்குலைன்? ஆண் தானே, தியாஸ் காடு, எஸ்னா சிங்குலர், சரியா. ஸோ அதனால எல்லாத்துக்கும் கூட சொல்லிட்டு இருக்க மாட்டேன், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆஸ் காட் சர்வன்ட்ஸ், தேவனுடைய ஊழியக்காரர்களாய், ஓகே, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் எங்களையே நாங்க மெச்சிக்கிறோம், கமெண்ட் பண்ணிக்கிறோம், அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம். ஏன் தெரியுமா? எதுலாம் தெரியுமா? நாங்க காட்டிக்கிறோம். we show ourselves. கமெண்ட் தான் ஷோ. நீங்க சில மாதிரி பெருமை, அது கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. நாங்க எங்க வாழ்க்கையே அப்பட்டமா தெளிவா காட்டுறோம். யாரா இருந்து? தேவனுடைய ஊழியக்காரர்களா இருந்து. இந்த காட் சர்வன்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. இதுதான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்க. அது நீங்க சிறுவர் ஊழியமோ, வட இந்தியா ஊழியமோ, சபை ஊழியமோ, மாணவர் ஊழியமோ, எந்த ஊழியம் பண்ணாலுங்க, தேவனுடைய ஊழியக்காரராக இருந்து நாங்க எங்களை எப்படி தெரியுமா காட்டுறோம்? முத வார்த்தை, என் பூ போகுனே போலே பா, இன் கிரேட் என்டியூரன்ஸ். இன்னுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
ப்ரிப்போசிஷன் லொக்கேட்டிவ் பர்பஸ். லொக்கேட்டிவ்னா நான் அங்கதான் இருக்கிறோம். இந்த கூகுள் லொகேஷன் காட்டும் தெரியுமா? நாங்க அங்கதான் இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில எங்க இருக்கிறோம்? எங்க வாழ்க்கையில என்ன தெரியுமா இருக்குது? பெரிய மகா பெரிய போலே. போலேன்னா போலாஸ்னா கிரேட். என்ன நாங்க அனுபவிக்கிறோம் தெரியுமா? ரொம்ப ஏங்க ரொம்ப பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருக்கோங்க. பூப்போ மோனேனா என்டியூரன்ஸ். இன்னொரு வார்த்தை ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். நாங்க ரொம்ப அதிகமா சரியா என்டியூரன்ஸ் தாங்கிட்டு இருக்கோம், பொறுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல பொறுத்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப தாங்கிட்டு இருக்கோம். அப்ப வாழ்க்கையில ரொம்ப தேவையானது கிரேட் என்டியூரன்ஸ். நான் அடிக்கடி சொல்லுவேன், we are called to endure the problems, not escape from the problems. ஆண்டவர் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சாருன்னா அதை பொறுமையா சகிக்க தான் அழைக்கப்படுகிறோம். அந்த சகிப்பு தன்மை தான் என்டியூரன்ஸ். அது எப்படி? பெரிய என்டியூரன்ஸ், கிரேட். அந்த போலேவை வந்து அட்ஜெக்டிவா தூக்கி போடுறாரு பாருங்க. கீழே அட்ஜெக்ட் போடுறதுல அட்ஜெக்டிவா தூக்கி போடுறாரு. வெறும் என்டியூரன்ஸ் கிடையாது. இன்னைக்கு இதை பத்தி பேசுற பிரசங்கிங்களே காணுங்க. உபத்திரவத்தை பொறுமையாய் சகிக்கணும். என்ன பொறுமை? பெரிய நீடிய பொறுமையோட சகிக்கணும். இதுதாங்க ஊழியக்காரனுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் குணமா அவர் பண்றது. போலே பூப்போ மோனே. ரெண்டாவது எண். இந்த எண்ணுங்கிறது ரிப்பீட்டடா வருது. இப்ப ஆரம்பிக்கிற எண் வந்து கடைசி வரைக்கும், எது வரைக்கும்? 11வது வசனம் வரைக்கும், 10 வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. ஏங்க நாங்க அதுக்குள்ளதாங்க இருக்கிறோம், அதை தாங்க இப்ப அனுபவிக்கிறோம். அப்ப நீடிய பொறுமை சரியா அனுபவிக்கணும். அடுத்தது எண் பிலிப்சேசின். ஓகே, பிலிப்சேசின் இன் ட்ரிபுலேஷன்ஸ். என்னது ட்ரிபுலேஷனுக்கு இன்னொரு வார்த்தை ட்ரபுள். இன்னைக்கு ட்ரபுளே இருக்கக்கூடாது, ட்ரபுள்ஸ். அப்ப ட்ரபுள் வாழ்க்கையில இருக்கும். எனக்கு பிடிக்காத ஒண்ணு உங்கள்கிட்ட ஓப்பனா பேசியிருக்கேன். எந்த மீட்டிங்ல ஆரம்பிச்சாலும் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சொல்றேன் சந்தோஷமா இல்லை. ஏங்க என் வாழ்க்கையில உபத்திரவங்க, போராட்டங்க, பிரச்சனைங்க, பாடுங்க. அடுத்த தடவை யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. வாழ்க்கையில ட்ரபுள்ஸா இருக்கப்பா. ஏங்க ஒரு ஊழியக்காரன்னா உபத்திரவத்தை, பாடுகளை, ட்ரபுள்ஸ் எல்லாம் அதோட வாழ்றதுதாங்க ஊழியக்காரன். அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறது. அதுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த போராட்டம் என்னை விட்டு நீங்கட்டும் ஐயா சொல்லிட்டான். அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா உண்மையை நடக்க சொல்லிட்டான். ஆண்டவர் கிருபையா போராட்டத்தை எடுத்துடுவாரு. ஆனா நீங்க அவரால் வணையப்பட முடியாது. God will not mold you, mold us, shape us. ஏன்னா சஃபரிங்ஸ் ஷேப் த saints. சரியா? சஃபரிங்ஸ் தான் பரிசுத்தவான்களே உருவாக்குறது. போராட்டம், ட்ரிபுலேஷன்ஸ் ரெண்டாவது வார்த்தை. சரியா? ட்ரபிள்ஸ். கவனிச்சிங்களா? ப்ளூரல் எழுதுறாரு. கவனிச்சிங்களா? ப்ளூரல்ல போட்டிருக்கு. அப்ப ஒண்ணு கிடையாது, நிறைய இருக்கு. வீட்டுல இருக்கு, ஊழியத்துல இருக்கு, நீங்க பண்ற மினிஸ்ட்ரியில இருக்கும், சர்ச்சில் இருக்கும், ஃபெல்லோஷிப்ல இருக்கும், ஃபேமிலியில இருக்கும். ட்ரபிள்ஸ் நீங்க இருக்கிற இடத்துல இருக்கும். இதுதான் ஊழியம் செய்யறவங்களுக்கு உள்ள அந்த கமெண்ட் சொல்றாருல. இதெல்லாம் நாங்க இதுல விளங்க பண்ணுகிறோம். மூணாவது என் பாருங்க, அனார்கைஸ். அனார்கைஸ் என்ன? அனார்கைஸ் ஹார்ட்ஷிப்ஸ். ப்ளூரல்ங்க, திருப்பி திருப்பி ப்ளூரல்ல வருது பாருங்க. மூணாவது, எங்க வாழ்க்கையில we commend ourselves. எப்படி நாங்க வெளிப்படுத்துறோம்? ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு ஹார்ட்ஷிப்ஸுங்க. ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான வேர்டு ஹார்ட்ஷிப்ஸ். சரியா? உபத்திரவம், பாடுகள். அடுத்தது என் ஸ்டெனோ கோரியைஸ். அந்த ஸ்டெனோவை எடுத்துருங்க. கோரியைஸ். ஓகே, கோரியைஸ், ஸ்டெனோ கோரியைஸ், டிஸ்ட்ரெஸஸ். எல்லாம் ப்ளூரல்ல இருக்கு. யாராவது ஒருத்தவங்க இப்ப நம்ம பார்த்த இந்த 4 குணங்கள் என்னென்னது? கிரேட் என்டியூரன்ஸ், ட்ரபிள்ஸ், ஹார்ட்ஷிப்ஸ், டிஸ்ட்ரெஸஸ். தமிழ்ல படிங்க பார்க்கலாம். கரெக்டா இந்த 4ஐயும் படிங்க. என்னென்ன குணங்கள்னு பார்க்கலாம். மிகுந்த பொறுமையிலும், உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும். போதும். பாடா பாடா, என்ன வார்த்தைங்க! நெருக்கங்கள்ங்க, இடுக்கண்கள்ங்க. இவங்கள்ல தொடர்ந்து படிக்கலாமா? 5வது. நான் உங்களுக்கு டைம் தரேன், அப்ப ஏதாவது பேசுறதுன்னா கொஞ்சம் பேசுங்க. 5வது எண் போயிட்டே இருக்குது. நான் திருப்பி சொல்றேன், 10 வசனம் வரைக்கும் இந்த எண் வந்துகிட்டே இருக்கும்.
அதுல தாங்க நாங்க லொக்கேட் ஆயிருக்கோம். எங்க லைஃப் இஸ் லொக்கேட்டடுங்க. அதுல தாங்க இன்னமும் இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க 2010 ஆண்டவர் எனக்கு போராட்டம் ஏங்க நான் கேட்கிறேன் 2025 ஜூலை மாசம் இப்ப என்ன போராட்டத்துல உபத்திரவத்துல கஷ்டத்துல இடுக்கல்ல வருத்தங்கள்ல இருக்கீங்க. இந்த பழசுல இருந்தாங்கிறதுலாம் வந்து சும்மா குளோட்டிங் ஓவர் த பாஸ்ட். இப்ப என் மீட்டிங்ஸ் ஐயோ பிளே கைஸ் கவனிச்சிங்களா? பிளே கைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டுங்க. அடிங்க அடிங்க பிளே கைஸ்னா அடிகளிலும் இதுல ஏதாவது நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? ஏதாவது சிங்குலர்ல வருதா பார்த்தீங்களா? எல்லாம் புளூரல்ல வருது. அப்ப என்ன அர்த்தம்னா கொட்டி கிடக்கும். இவ்வளவு கொட்டி கிடந்தாலும் இதுல நாங்க எப்படி தெரியுமா இருக்கோம்? கிரேட் என்டியூரன்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் போட்டார். நாங்க பொறுமையா இருக்கோம். அப்ப அடி வாங்கினா ஏங்க நீங்க பீட்டிங்கன்னா உடனே இது வந்து சிம்பாலிக்கா போட்டிருக்குன்னா இதெல்லாம் சிம்பாலிக் கிடையாது. உண்மையாலுமே பவுல் அடி வாங்கியிருக்கிறார். சரியா? நம்ம பார்த்தோமான்னு தெரியல, ஒரு ஃபியூச்சர்ல பார்ப்போம். எத்தனை முறை அடி வாங்கணும்னு சொல்லி எழுதுவார். சரியா? 1 குறைய அப்படின்னு சொல்லி எழுதுவார். பீட்டிங்ஸ் அடிச்சிருக்காங்க ரோமன் சோல்ஜர்ஸ். சரியா? பீட்டிங்ஸ். அடுத்தது 2வது என் ஃபுலாக்கேனா பிரிசன் அர்த்தம். ஃபுலாக்கேனா பிரிசன், ஜெயில், சிறை, இம்ப்ரிசன்மெண்ட். இதுவும் புளூரல்ல இருக்கு பாருங்க. ஃபுலாக்கைஸ், ஐஸ்னாலே புளூரல். ஃபுலாக்கைஸ் எங்க இருந்திருக்கோம்? ஜெயில இருந்திருக்கிறோம். உள்ள சிறையில பல முறை, ஒரு தடவை அடி இல்லை, பல அடி வாங்கியிருக்கோம். இன்னும் வாங்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களை அடி வாங்குறது நிறுத்தினார் அப்படிலாம் கிடையாது. இன்னும் அடி வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் சிறைசாலை இருந்தோம். இன்னைக்கும் உங்களுக்கு தெரியும் பவுல் சிறைசாலை நிருபம். இம்ப்ரெஷன். அடுத்தது என் திருப்பி வந்துருச்சு பாருங்க. அக்கா. ஓகே, அக்கா. நிறைய சிக்மா வருது. அக்கட்டாஸ்டாசியைஸ். ஓகே, அக்கட்டாஸ்டாசியைஸ் சிக்மா எஸ் நிறைய வருது பாருங்க. ரயட்ஸ் என்னது? போராட்டங்கள். வந்துட்டாங்க குரூப்பா, சாரி எக்ஸ்கியூஸ் மீ, குரூப்பா வந்துட்டாங்க. ரயட்ஸ்னா ஒரே போராட்டங்க, அடி. இதுங்க உங்களுக்கு தெரியும், பெரிய ரயட்னா தெரியும், கூட்டமா இருந்து சும்மா அடி டம்முன்னு விழுகுது. ரயட்ஸ் தமிழ்ல என்னன்னு வாசிக்கலாம் அப்புறமேல். அப்ப அதுலயும் இருந்தோம். ஓகே, அதுல இருக்கிறோம். இருந்தோம் கிடையாது, இருக்கிறோம். இன்னொன்னு என் கோபான்ஸ். என்ன இது? இந்த பெண்கள் வந்து பிரசவ வேதனைப்படுவாங்கல்ல, அப்ப உபயோகப்படுத்துற வார்த்தை தான் கோபான்ஸ். லேபர்ஸ் தமிழ்ல பிரயாசங்கள்னு போடுறது. பிரயாசங்கள்னா ஹார்ட் ஒர்க்குங்க, லேபருங்க. இந்த ஊழியக்காரன அந்த ஏசியில உட்காந்துக்கிட்டு அப்படியே 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 பேசி ஏங்க அட்டி சும்மா செமையா வாங்கணும். இன்னொன்னு நிறைய பார்த்துட்டோம், கடின உழைப்புங்க, கடினமா உழைக்கணுங்க. எங்களுக்கு அந்த பிரயாசங்கள் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் பவுலுடைய பிரயாணங்கள், அவர் பட்ட பிரயாசம், அவருடைய வாழ்க்கை முறை வாழ்ந்து காட்டுறதுல உள்ள பிரயாசங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல சொல்றாரு, இரவும் பகலும் சொந்த கையால வேலை செஞ்சோம், ஒருத்தனுக்கும் பாரமா இருக்கல. இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஒருவனுடைய பொன்னையும் வெள்ளியும் இச்சி கிளம்ப. எங்க எபேசியன் எல்டர்ஸை கூப்பிட்டு, எல்டர்ஸ் எல்லாம் எபேசஸ் கூப்பிட்டு எபேஸ்ல 3 வருஷம் இருந்துட்டு பை சொல்லிட்டு போவார், ஃபேர்வெல். அப்ப எபேஸ்ல உள்ள மூப்பர் எல்லாம் கூப்பிடுவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்ப சொல்லுவார் பாருங்க, அருமையான பகுதிங்க அது. ஒருத்தருடைய பொன்னையும் காசையும் வெள்ளியும் நான் இச்சி கிடப்பேன், என் சொந்த கையில பிரயாசப்பட்டு வேலை செஞ்சேன் பாம்பார். அந்த பிரயாசம் தான் இது, லேபர்ஸ். நாங்க பிரயாசப்பட்டோம். அப்ப மினிஸ்ட்ரி இஸ் அ ஹார்ட் ஒர்க். சரியா? அடுத்தது என் கவனிங்க, அக்ரூப்னியாஸ். ஓகே, அக்ரிப்னியாஸ் என்னது? அந்த ஆல்பாவை எடுத்துருங்க. குரூப்போன்றதுல குரூப்பிங், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க குரூப்பிங்னா தடவுறது. அதாவது தடவுறதுன்னு என்னது? இருட்டுல கண்ணு தெரியாம தடவுறது. அதான் அதுல ஆல்பா சேர்த்து அக்ரூப்னியாஸ்னா வாட்சிங்ஸ். என்னது? கண் விழிப்பு. ஏங்க நைட்ல கண்ணை முழிச்சுட்டு இருந்தாங்க, தூங்கலங்க. அதான் அதுக்கு அர்த்தம், இருட்டுல கிடந்தோன்னு அர்த்தம். சரியா? கண் விழிப்பு. எதுக்கு கண் விழிப்பு? எங்களுடைய ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். சரியா? கண் விழிப்புகள்ல இருந்து.
சரியான தூக்கம் இல்லைன்னு அர்த்தங்க. சரியா? சில வேளைகள் ஆண்டவர் அனுமதிப்பார். பாரு, எல்லா நேரமும் தூக்கம் இல்லைல்ல. சில வேளைகள்ல தூக்கம் இல்லாத சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன்? ஆத்தும பாரம், ஊழியத்து நிமித்தம். இப்ப சில பேர் பாருங்க, சாக்ரிஃபிஷியலா ஊழியத்து நிமித்தம் போயிருக்காங்க, போறாங்க, செய்யறாங்க. இப்ப நீங்களுமே சரி, ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, ஜெபம் பண்றீங்க. ஓகே, கண் விழிப்புகள் இது எல்லாம் வேற வேற வார்த்தைகளா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க், ஃபோக்கஸ். ஓகே, கண் விழிப்புகள் எல்லாம் ப்ளூரல் பாருங்க. அடுத்தது என் நேஸ்டி ஐஸ். நேஸ்டி ஐஸ்னா உபவாசங்க, ப்ளூரல் எய்ஸ், உபவாசங்கள். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? எல்லாம் புலாக்கைஸ். அடுத்தது அக்கஸ்டாசியைஸ், அக்ரூப்னியைஸ், நேஸ்டியைஸ். ஐஸ், ஐஸ்ல முடியுது இல்ல, எல்லாம் ப்ளூரல். சரியா? நவுன் ப்ளூரல், அதனாலதான் என்னன்னு போட்டிருக்கோம், ப்ளூரல்ல போட்டிருக்கோம். ரைட். ஸோ அதுல இருந்தோம். நவுன் டேட்டிவ்ல போட்டு. ஓகே, எஃப்னா ஃபெமினைன், அது வந்து ஃபெமினைன். இன்னொன்னு ப்ளூரல், NDF போட்டிருக்குல்ல, அதான் நவுனு. டேட்டிவ்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? என்ன வந்தாலே அது ஃபாலோட் பை டேட்டிவ். ஸோ அப்ப இன் ஃபாஸ்டிங்ஸ், உபவாசங்கள், உபவாசம் இல்லை. இப்ப தெரியுதா நாங்க எப்படி எங்களை கமெண்ட் பண்றோம்? we are commending ourselves as servants of God. முதல்ல பார்த்ததை சொல்றேன், திருப்பி ரிமைண்ட் பண்றேன். அப்போ ஒரு சர்வெண்ட் ஆஃப் காடு எப்படி தன்னை வெளிப்படுத்தும், தன்னுடைய வாழ்க்கையில இருக்கணும்னா உபவாசங்கள், கண்விழிப்புகள், கடின உழைப்புகள், போராட்டங்கள், சிறைச்சாலைகள். பாசிங்க, இந்த வார்த்தைகளை மாத்திரம் இப்ப நம்ம பார்த்தது எத்தனை தெரியுமா? 1, 2, 3, 4, 5, 6. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்ன்னு என் பைபிள்ல போடுறது. வாட்சிங்க்கு எழுதிங்க. வாட்சிங்க்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூக்கம் இல்லாத இரவுகள். எங்க இந்த 6 யாராவது வாசிங்க, 5வது வாசிங்க. தமிழ்ல நிறுத்தி நிதானமா வாசிங்க. அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், கண் விழிப்புகளிலும், உபவாசங்களிலும். அப்பாடா அப்பாடா. ஏங்க என்னங்க அப்ப ஊழியம்னா என்னங்க? யாராவது தயவு செய்து வாட் இஸ் மினிஸ்ட்ரி, ஹூ இஸ் அ மினிஸ்டர்னா தயவு செய்து இந்த டெஃபினேஷன் கொடுங்க. சாரி, கோச்சிக்காதீங்க, நான் இதை சொல்லியே ஆகணும். இன்னைக்கு ஊழியம்னா பதவி வேணும், பொசிஷன், கமிட்டியில இருக்கணுமா? என்னங்க ஐயோ, இன்னைக்கு ஊழியத்துடைய அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, பிபிலிக்கல் இன்ஜங்ஷன்ஸ் போயிடுச்சுங்க, கம்ப்ளீட்லி லாஸ்ட்டுங்க. 6வது வசனம் பார்க்கலாமா? 6வது வசனம் போலாம். இன்னும் 2 வசனங்களை பார்த்துட்டு நான் பிரேக் கொடுக்குற பேசுறேன். இன்னொன்று, என் யாராவது கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. சரியா? கடைசியில எத்தனை சொல்றாருன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. இப்ப 6 பார்த்தோம், இதுக்கு முன்னாடி 4 பார்த்தோம், 10. கவுண்ட் பண்ணிட்டே வாங்க, என்னன்னா எழுதிங்க, நோட் பண்ணுங்க. என் அக்னோடேட்டிவ், அக்னோடேட்டிவ் பியூரிட்டி. எங்க வாழ்க்கை சுத்தமா இருந்துச்சுங்க, அசுத்தம் இல்லைங்க, திருட்டுத்தனமான உறவு இல்லைங்க. தமிழ்ல சொல்ல போனா ரகசியமான பாவம், திருட்டுத்தனமான இம்பியூரிட்டி இல்லைங்க. உண்மைங்க. பியூரிட்டி தான் இந்த இடத்துல தூய்மையை விட உண்மை. எங்க நாங்க உண்மையா இருந்தோங்க. சரியா? உண்மை. அடுத்தது என் நாசிஸ்னா நாலேஜ்னு அர்த்தம். அந்த காமால ஆரம்பிக்கிறதுல அந்த காவை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, சைலண்ட். நாசை, நோசைன்னு வசிக்கணும். நோசை, குனோசைன்னு சொல்லக்கூடாது, நோசை. ஏன்னா காமா சைலண்ட். இங்கிலீஷ்ல சில வேர்டு தான் சைலண்டா வரும்ல. இப்ப அப்பாஸ்டல், அப்பாஸ்டல்னு சொல்லக்கூடாது, அப்பாசல். டி சைலண்ட், அப்பாசல். சரியா? அதே மாதிரி இதுல வந்து காமா சைலண்ட். குனாசிஸ்ன்னு சொல்லாம நாசிஸ்ன்னு சொல்லணும். நாலேஜ் அப்படின்னா அறிவு. எங்கள்கிட்ட தெளிவான அறிவு இருந்துச்சு, உண்மையா இருந்தாங்க, சுத்தமா இருந்தாங்க. ஓகே, அறிவு, எங்களுக்கு அறிவு இருந்துச்சு. நாட் தட் வி ஆர் ஃபூல்ஸ். அறிவு இருந்துச்சு. இன் நாலேஜ், அறிவுல. என் மக்ரோத்துமியா, பேஷன்ஸ். ஆக அந்த என்டியூரன்ஸுக்கு தம்பி பைவர் முன்னாடி பார்த்தோம்ல, என்டியூரன்ஸ்னு பொறுமை, நீடிய பொறுமை. அவர் அண்ணன், இவர் தம்பி. அது நீடிய பொறுமை, இது பொறுமை. என் மக்ரோத்துமியா, பேஷன்ஸ், பொறுமையிலும். இப்ப தெரியுதா? நல்லா கவனிங்க. இந்த பைபிள் சொல்லி இருக்கிறவங்க, இதெல்லாம் ஊழியக்காரவங்களுக்குங்க, எங்களுக்கு இல்லைன்னு யாராவது இங்க கேட்டீங்கன்னா, ஐ எம் சாரிங்க. திஸ் இஸ் ஆப்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஃபார் யூ அண்ட் மீ. எனக்கும் உங்களுக்கும் இது எல்லாமே இருக்கணும். சரியா? ஸோ இப்ப பாருங்க, மக்ரோத்துமியோனா பேஷன்ஸ்.
பொறுமையிலும், உண்மையிலும், அறிவிலும், பொறுமையிலும். இன்னொரு குணம் என்னது? என் கிரேஸ்டோடேட்டி. ஓகே, கிரேஸ்டோடேட்டி. உங்களுக்கு தெரியும் கேரிஸ் அப்படின்னா கிரேஸ், அதுல இருந்து வந்த வேர்டு தான் கிரேஸ்டோடேட்டி. என்னது? கைண்ட்னஸ், தயவு. தயவு காட்டுறாங்க மற்றவங்களுக்கு. மற்றவங்களை நாங்க ஜட்ஜ் பண்ணலங்க, அக்யூஸ் பண்ணலங்க, ஃபைண்ட் ஃபால்ட் பண்ணலங்க, அதுக்கு மாறா தயவா இருக்கிறோம். இதெல்லாம் நல்லா கவனிங்க. ரிலேஷனல். இதெல்லாம் ரிலேஷனல்னா என்னது? உறவுகள்ல வெளிப்படக்கூடிய குணங்கள். கவனிச்சிங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு குரூப்பா போடனால இந்த உறவுகள்ல காணக்கூடிய குணங்கள், ஊழிய செய்யும் போது படுற அடிகள், காவல்கள், அதுக்காக உள்ள கண்விழிப்புகள், அதை ஒரு குரூப்பிங்கா போடலாம். இன்னொன்னு தனிப்பட்ட முறையில மற்றவர்களோடு உள்ள உறவுகள். எனக்கு நானே பொறுமையா இருக்க முடியாதுங்க. மத்தவங்க எனக்கு எதாவது செய்யும் போது நான் பதில் செய்யாம பொறுமையா இருக்கேன் பாத்தீங்களா? அவங்களுக்கு தயவு காட்டுறேன் பாத்தீங்களா? இதெல்லாம் ரிலேஷன். சரியா? அடுத்தது என் நுமாட்டிஹியோ. ஆஹா, இன் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியிலும். நுமாட்டினா ஆவி, ஹகியோனா ஹோலி. அந்த எஸ் கேபிட்டல் போட்டிருப்பாரு. அதே மாதிரி பை கேபிட்டல் இருக்கு பாருங்க கிரீக்ல, அது பை. படிச்சவங்களுக்கு தெரியும் பை. பைஆர் ஸ்கொயர் படிச்சிருப்பீங்கல்ல, பை. அடுத்தது ஆல்ஃபா, அதுவும் ஹகியோல ஆல்ஃபா ஃபர்ஸ்ட். சிஎஸ்ஐ சர்ச்லாம் அந்த ஆல்ஃபா போட்டிருக்கும், இந்த ஏல தான் போட்டிருக்கும். அப்படின்னா ஆல்ஃபான்னு அர்த்தம். கிரீக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆதி. அதே மாதிரி அந்தத்துக்கு ஒமேகா போட்டிருக்கும். சரியா? இந்த கடைசியில ஓன் இருக்குல்ல, அந்த ஒமேகா அது போட்டிருக்கும். ஓகே, எனிவே இன் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியிலும். என்ன அர்த்தம்? எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவருக்குள்ள நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் பரிசுத்த ஆவியிலும். சரியா? இன்னொன்னு என் அகாப்பே. என்ன அகாப்பே? அகாப்பேன்னா உங்களுக்கு தெரியும், இது தேவ அன்பை குறிக்கிற ஒரு கிரேக்க பதம். பிலியோ கிடையாது, ஈராஸ் கிடையாது, அதுவும் அன்பு தான். ஆனா இது அகாப்பே லவ், சாக்ரிஃபிஷியல் செல்ஃப்லெஸ் லவ், சுயநலமற்ற தியாகமான அன்பு. சரியா? என்ன அன்பு? அதுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்குறாரு பாருங்க. எப்படி முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்தா தெரியுமா? கிரேட் என்டியூரன்ஸ்னு. இப்ப ஜெனுவன் லவ். பாத்தீங்களா? அனுப்போ கிரிட்டோ. அனுப்போ கிரிட்டோ. அனுப்போ கிரிட்டோ என்ன அர்த்தம்? ஜெனுவன், உண்மையான அன்பு. அப்ப அன்புலேயே பொய்யான அன்பு, திருட்டுத்தனமான அன்பு, ரகசியமான அன்பு, எதையாவது எதிர்பார்த்து செய்யற அன்பு, இதெல்லாம் தவிடுபடி ஆயிடுது. உண்மையான அன்பு. என்ன குணங்க! இந்த குணங்கள்லாம் நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மற்றவர்களோடு உள்ள உறவை அலசி பார்க்கும்போது, உரசி பார்க்கும்போது இப்பேற்பட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். பேப்டிஸ்ட் அடுத்தது காட்டுங்கப்பா. அதோட முடிஞ்சிடுச்சா? அடுத்த வசனம் வருதா? கொஞ்சம் மேல காட்டுங்க. யாராவது வாசிங்க. இப்ப நம்ம கேட்ட இந்த ரிலேஷனல் உறவு சம்பந்தமான குணங்கள் வாசிங்க. கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும். ஆஹா, கரெக்டுங்க. மாயமற்றங்க தாங்க கரெக்ட். சின்சியர், ஜெனுவனுங்க விட மாயமற்ற, பிளேம்லெஸ். ஏன்? அந்த ஆல்பா இருக்குல்ல சிஸ்டர், அது என்னன்னா நெகட்டிவ். ஆல்பா நெகட்டிவ். அப்ப அனுப்போக்ரிட்டோனா மாயமற்ற. சரியா? நூப்போக்ரிட்டோனா மாயம். அனுப்போக்ரிட்டோ ஆல்பா போட்டா ஆக்சுவலா மாயமற்ற. சரியா? ஸோ இன் சின்சியர் லவ். நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், என்னுடைய பைபிள்ல போட்டிருக்கிறது இன் பியூரிட்டி. இன் பியூரிட்டி, உண்மை, அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ், பேஷன்ஸ் அண்ட் கைண்ட்னஸ் இன் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் இன் சின்சியர் லவ். உண்மையான அன்பு. சரியா? உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக போட்டிருக்கோம்ல, இந்த வார்த்தை தான். சரியா? சூப்பருங்க. ரைட், எனக்கு என்னமோ ஒரு பிரேக் கொடுக்கணும் போல தோணுது. பரவாயில்ல, நம்ம ரொம்ப ஓட வேண்டாம். 3, 4, 5, 6 4 வசனங்களை பார்த்துக்கணும். சரியா? ஸோ பிஃபோர் வி ப்ரொசீட் ஃபர்தர், எனக்கு தெரியல, இன்னும் 2 வசனம் போகணும்னு ஆசைப்பட்டேன். என்னமோ தெரியல, ஐ எம் ஜஸ்ட் லெட் டு ஓப்பன் டிஸ்கஷன். இப்ப சொல்லுங்க. சரியா? நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு சின்ன டிஸ்கஷனுக்கு அப்புறம் 7ல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க. 3, 4, 5, 6 4 வசனங்கள்ல உங்களுக்கு பளிச்சுன்னு பட்டது எது? இல்ல ஒரு சம்மரைஸ் பண்ணுங்க.
இல்ல அண்ணா எனக்கு புரியலண்ணா, திருப்பி சொல்லுங்க, கேளுங்க, எது வேணாம் உங்க நேரம். இன்னைக்கு உள்ள ஊழியத்தோட கம்பேர் பண்ணாங்க, ஊழியக்காரங்களோட கம்பேர் ப்ளீஸ். யார் பேரையும் சொல்லக்கூடாது, சர்ச் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக சொல்லாம காமனா சொல்லணும். ஆமா, கண்டெம்பரரி மினிஸ்டர்ஸ், கண்டெம்பரரி மினிஸ்ட்ரி, இது பக்கத்துல வர முடியுமா? யாராவது இதை வலியுறுத்தி சொல்றாங்களா? ஆமா, பேசுங்க. இந்த உறவுகளை பத்தி கடைசி வசனம் படிச்சோம். ஆனா இன்னைக்கு ஊழியக்காரங்க இல்ல, எல்லாருமே இன்னைக்கு ஒரு கடைசி காலத்துல இந்த கேரக்டர்ஸ வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்போட, எனக்கு இது கிடைச்சா நான் இப்படி நடந்துக்குவேன், அவங்க கிட்ட மாத்திரம் இப்படி நடந்துக்குவேன் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைமை போயிடுச்சே ஒழிய, தேவன் என் மேல வைத்த அன்பினால நானும் அவரோட அன்பை வெளிப்படுத்தணும்ன்ற அந்த ஒரு மனநிலைமைக்கு நம்ம இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து. ஓகே, எனிபடி எல்ஸ்? நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை, சரியா? திஸ் இஸ் ஜஸ்ட் டு லிசன் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யுவர் மைண்ட் ஆஃப்டர் லிசனிங் தீஸ் வெர்சஸ். இது சரியா? பாபு பாஸ்டர் சொல்றது 100% உண்மை, 100% உண்மை. குட். எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? ஃபீல் ஃப்ரீ. உங்க மனசுல பட்டதை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. இது பைபிள் ஸ்டடி, சரியா? எல்லாம் அமைதியா இருக்கீங்க? வாய் அடிச்சு போயிருக்கீங்களா? இல்ல இல்ல புரியலையா நான் பேசுனது? சொல்லுங்க. இல்ல, சர்வன்ஸ் ஆஃப் காட் எல்லாம் வந்து பாட அனுபவிக்கணும், அதுதான் அது கரெக்ட் அப்படின்றீங்க. பட் அவங்க பாட அனுப்பிச்சா எப்படி மக்கள் வருவாங்க? இவங்ககிட்ட கிறிஸ்து இருக்காருன்னு எப்படி தெரியும்? கிறிஸ்து இருக்காருன்னு தெரியறதே பாடுகள் அனுபவிக்கிறது மூலமா தான். இந்த கான்செப்டை இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதே இல்லை. இல்ல, ஆக்சுவலா மற்ற நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து அந்த எப்படி அந்த இதை பார்த்து தானே வருவாங்க. இவங்க நல்லா இருக்காங்க, நல்ல ஊழியம் செய்யறாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அப்போ நம்ம இவங்ககிட்ட போனா நம்மளும் அப்படித்தானே வருவாங்க. அவங்களே பாட அனுபவிச்சுட்டு இருந்தா அவங்களுக்காக தான் ப்ரேயர் பண்ணுவாங்களே தவிர மத்தவங்களுக்காக அவங்க வந்து ப்ரேயர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன். யாராவது இதுக்கு பதில் சொல்றீங்கன்னா சொல்லுங்க ப்ளீஸ். நான் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதை கேட்டுட்டு யாருக்காவது குயின்லி எனோலியா சிஸ்டருக்கு பதில் சொல்லணுங்கிறவங்க ஷார்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க சொன்ன கருத்தை கேட்டீங்க, நீங்க என்ன சொல்றீங்க இந்த கருத்துக்கு? கடவுள்கிட்ட கூட ஒரு எதிர்பார்ப்போட தான் வராங்க அவங்க. எதிர்பார்ப்பு இல்லாம வரல. ஏதாவது நமக்கு இவர் மூலமா கிடைக்குமான்னு வர்றதுனாலதான் அவங்க ஏமாற்றமாகறாங்க. சரியான ஊழியக்காரங்க கிட்ட போக முடியறதில்ல. சிஸ்டர் அருமையா சொன்னீங்க புஷ்பலதா அக்கா. அதாவது எனோலியா சிஸ்டர் ப்ளீஸ் லிசன். ஆண்டவர் தர மாட்டார்னு சொல்ல மாட்டேன், ஆசீர்வதிக்க மாட்டார்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்றது we are talking about maturity. நல்ல முதிர்ந்த அனுபவமுள்ள ஊழியக்காரர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு நீங்க சொன்னது மாதிரிதான். ஏதாவது கிடைக்குமா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என் கஷ்டம்லாம் போகுமா, இது வந்து வரும்போது இவாஞ்சலிஸ்டிக்ல ஆண்டவர் உங்கள் பாரத்தெல்லாம் அது பண்ணுவார்னு கூப்பிடலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் காலிங். என்னுடைய சிஸ்டர் நீங்க சொல்றதுல ஒரு கருத்து இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. முதல்ல அழைக்கும் போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், உங்க பாரத்தை எடுத்து இளைப்பாறுதல் தருவங்கிறது உண்மைதான், ரெஸ்ட் தான், பீஸ் தான், பிளஸிங் தான், இல்லைன்னு சொல்லல, ஜாய் தான். ஆனா அங்கேயே நிக்காதீங்க என்னோலியா சிஸ்டர், அது விசுவாசி. சீடனா வளரும் போது ஆண்டவர் சொல்றாரு போங்கிறாரு. வான்னு சொல்ல ஆண்டவர் போ, நரிகளுக்கு குழி இருக்குது, ஆகாயத்து வீடு, எனக்கு இடம் இல்லை, தலை சாக்க இடம் இல்லை, நானே கஷ்டப்படுறேன், சஃபர், உலகமெங்கும் போங்கிறார், அனுப்புறார். நம்ம வந்துகிட்டே தான் இருக்க ஒழிய, என்னுடைய கான்செப்ட் படி போறதுதான் மெச்சூரிட்டி. வந்துகிட்டே இருக்கிறது இன்னும் குழந்தைத்தனமா பால் குடிச்சிட்டே இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஏன் ஆசீர்வதிக்க மாட்டாரு? நம்ம ஆசீர்வாதம்னா பொருளாதாரம், இதை தான் யோசிக்கிறோம். பெரிய பெரிய ஓகே காரியங்களை வச்சுக்கிட்டு அப்படியே பகட்ட, இதுதான் இது ஆசீர்வாதம். என்ன கேட்டீங்கன்னா, நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் எக்கனாமிக் பிளெஸிங்ஸ், ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் ஆர் நாட் த கிரைட்டீரியா ஃபார் மெச்சூரிட்டி. என்ன கேட்டீங்கன்னா,
முதிர்ச்சிக்கு இதெல்லாம் அடையாளம் கிடையாது. முதிர்ச்சியான அடையாளம் வந்து அவங்களுடைய இப்பேற்பட்ட கனிகள் உள்ள வாழ்க்கை தான். அதனால நான் என்னுடைய சிஸ்டர் சொல்றதை கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணல. ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு தாராளமா இளைப்பாறுதல், சுகம், சந்தோஷம், சமாதானம் சொல்லுங்க. பட் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கப்ப வரும்போது பால் குடிக்கட்டும். பட் வளர்ந்த உடனே கறி சாப்பிடணும். சரியா? வளர்ந்த பிறகுமே எல்லாம் இப்ப சொன்னாங்களே, எதிர்பார்த்துக்கிட்டு பாலை குடிச்சிட்டு இருந்தோம்னா இன்னும் நம்ம வளரலன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும் பவுலுடைய வளர்ச்சி தெரியும், மெச்சூரிட்டி. பவுல் யாருக்கு பேசுறாருன்னு தெரியும். கொரிந்த அவிசுவாசிகளுக்கு இல்ல என்னுடைய சிஸ்டர், கொரிந்துல இயேசுவை ஏத்துக்கிட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு எல்லா ஆவியின் வரங்களையும் பெற்றுக்கொண்டு வளருகிற ஒரு சபைக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். கான்டெக்ஸ்ட் அதுதான். சரிங்களா? தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? இன்னும் ஒருத்தர் யாராவது பேசுங்க பிஃபோர் வி ஃபர்தர். ஆரம்பத்துல ஜீவனுள்ள தேவன் அவர் வந்து அவரால எல்லா உதவியும் செய்ய முடியும்ன்றத நமக்கு காண்பிச்சு, அதுக்கப்புறம் விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி, விசுவாசத்துல வளரும்படி நமக்கு சில சோதனைகளை அனுமதித்து அவர் கொண்டு வரார். அதுதான் கரெக்டா சொல்றீங்க. எனிபடி எல்ஸ்? வேற யாராவது? இன்னும் ஒருத்தர் பேசுங்க. அதர்வைஸ் வில் கோ ஃபர்தர். யாராவது ஒருத்தர்? எனிபடி உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க கத்துக்கிட்ட ஏதாவது பாடங்கள் ஆனா பளிச்சுன்னு இன்னைக்கு வந்துச்சுன்னு அப்படிங்கிறது ஏதாவது எனிதிங். இல்லைன்னா நான் அடிக்கடி கேட்கிற கேள்வி, ஏன் இப்பேற்பட்ட குணங்களையும் உறவுகளையும் ஓகே இன்னைக்கு பிரசங்க மேடையில கேட்க முடியல? அதையாவது சொல்லுங்க. பொதுவா சொல்றேன், நான் ஸ்பெசிபிக்கா சொல்லல, பொதுவா. சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிறது தானே வெளிப்படும். என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஷீலா சிஸ்டர். அவங்கள்ட்ட என்ன இருக்கு? நற்குணங்கள். இப்ப இதுல வந்து அவர் ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமா அவரு எழுதியிருக்கிறத பார்த்தா வியப்பா இருக்குது. இவ்வளவு நல்ல குணம், அதாவது ஒன்னொன்னும் தனித்தனியா நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு குணத்தையுமே யோசித்து பார்த்தோம்னா அதுவே ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அவ்வளத்தையும் அவர் உள்ளடக்கி இருக்கிறாரு. கிறிஸ்தவ நற்பண்புகள் அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு ஊழியக்காரரு. அந்த நற்பண்புகள் காணப்படாத அந்த ஊழியக்காரங்க கிட்ட இருந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அவங்க உள்ள இருக்கிறதான் வெளியே வரும். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த புத்தகத்துடைய பின்னணி சொல்லட்டான். பவுல் வாழ்ந்த நாட்கள்ல அவங்களுக்கு பேர் என்னன்னா சூப்பர் அப்பாசல்ஸ். சூப்பர் அப்பாசல்ஸ். அப்பாசல்ஸ் கிடையாது. இன்னைக்கு இந்த பேருக்கு முன்னாடி போட்டு வாங்கி தெரியுமா, ப்ராஃபட்டு. அந்த காலத்துல இருந்திருக்குது. அவங்க சூப்பர் அப்பாசல்ஸ். ஒரு குணம் கூட இருக்காது. இங்க சொன்னார் தெரியுங்களா, இதெல்லாம் அவங்க படிச்சாங்கன்னா அரைகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இந்த குணம் சுத்தமா அவங்கள்ட்ட கிடையாது. அதே மாதிரி பயங்கர எலாக்குவண்டா பேசுற பிரீச்சர்ஸ், ஸ்போக்ஸ் பர்சன். ஐயோ, அந்த காலத்துல பவுலுடைய காலத்துல செம்மையா பேசுவாங்க. தமிழ்ல சொல்லுவாங்களா, வாயில வட சொல்லுவாங்களா, ஐயோ அவங்கெல்லாம் பேசுனா அட்ராக்ட் ஆவாங்க கூட்டம். அப்படி ஒரு குரூப் இருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் போய் காசு வாங்குவாங்க. ஆமா, பவுலுக்கு பேச தெரியாது. பால் வாஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர், குட் ரைட்டர். ஹி வாஸ் நாட் அ குட் ஸ்பீக்கர். குட் ஸ்பீக்கர் இன் த சென்ஸ் மற்றவங்க மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்டிவா இன்னைக்கு பேசுவாங்க தெரியுமா, அந்த வார்த்தையிலேயே இருப்பாங்க தெரியுமா. பவுல் சொல்லுவார், நான் உங்கள்கிட்ட வரும்போது நயவஞ்சகமான பேச்சு அதெல்லாம் சொல்லுவார். அப்படிலாம் வரல. ஸோ அதனால அந்த காலத்துல கலப்பாய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல. கரெக்ட் கரெக்ட், கலப்பா பேச மாட்டேன். இல்ல, நான் இந்த கான்டெக்ஸ்ட பத்தி சொல்றேன் என்னன்னா, கொரிந்து பட்டணத்துல அநேக சூப்பர் அப்பாசல்ஸ், சோ கால்டு எலாக்குவன்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இது இருக்காது. அவங்க பேசுறதெல்லாம் ஹைஃபை தான். தர லெவல்ல இறங்கி உண்மையான ஊழியக்காரர் அப்பாசல்னா யாருன்னு சொல்லி பவுல் த்ரெட் பேர விளக்குறாரு. சிஸ்டர் சொன்னாங்க தெரியுமா, விளக்கமா ஒன்னையும் கொடுக்குறாருன்னு. இப்படி அவங்க தரமாட்டாங்க. போலாமா? ஓகே, வில் கண்டினியூ. பேப்டிஸ்ட் ப்ளீஸ், வில் கோ ஃபார் த செகண்ட் செஷன் விச் இஸ் வெரி ஷார்ட். ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். எஸ் பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ த ஸ்கிரீன். நம்ம திருப்பியும் கண்டினியூ பண்ணுவோம் 7லேருந்து. நம்ம
பார்ப்போம், முடிஞ்சா ஒரு 10 முடிச்சிடலாம், ரொம்ப அவசரப்பட வேண்டாம். சரியா? ரைட், 7 பார்க்கலாமா? இன்னும் முடியல. இன்னும் நாங்க எப்படி தெரியுமா எங்களை கமெண்ட் பண்றோம், எங்களை காமிக்கிறோம், வி ஷோ. எப்படி நாங்க எங்களை காட்டுறோம்னா, ரைட், ஓகே, 7 பாருங்க. என் லோகோ அலித்தியாஸ். லோகோனா வேர்டு, லோகாஸ். அலித்தியானா ட்ரூத். ட்ரூத், அலித்தியா. ஓகே, அது ஃபெமினைன். அதனாலதான் ஜெனட்டிவ் ஃபெமினைன் சிங்குலர்னு போட்டிருக்கு பாருங்க. நவுன் ஜிஎஃப்எஸ்னா ஜெனட்டிவ் ஃபெமினைன் சிங்குலர். அலித்தியாஸ், வேர்ட் ஆஃப் ட்ரூத். சரியா? வார்த்தைகள்ல உண்மை. சரியா? உண்மையான, ஓகே, அந்த வார்த்தை. என் லோகோ அலித்தியாஸ். 7வது வசனம். இன் ட்ரூத்ஃபுல் ஸ்பீச். ஆமா, எங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல வேர்டுனா ஸ்பீச். சரியா? லோகோ உண்மையான பேச்சு. சரியா? நாங்க இந்த பொய் சொல்றது, இந்த சுத்தி வளைச்சு பேசுறது, சரியா, அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு பேச்சு உண்மையான பேச்சு. இங்கிலீஷ்ல வந்து ட்ரூத்ஃபுல் ஸ்பீச். சரியா? ஸோ உண்மையான பேச்சு. பேச்சுன்னு என்னது? எங்க பிரசங்கம், உங்கள்கிட்ட பேசுற பேச்செல்லாம் உண்மையா இருக்கு. சரியா? இன்னொன்னு, என் டுனாமை தியோ. ஆஹா, இதுக்கு முன்னாடி இன் ஹோலி ஸ்பிரிட்னு பார்த்தோம்ல, இப்ப என் டுனாமி தியோ. டுனாமிஸ்னா பவர், வல்லமை. தியோஸ்னா காடு, ஜெனட்டிவ்ல இருக்கு பாருங்க. இந்த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமையிலும். அப்ப எங்கள்கிட்ட என்ன இருக்குது? தேவனுடைய வல்லமை இருக்கு, உண்மையான வார்த்தை இருக்குது, எங்க பேச்சு உண்மையா இருக்கு, எங்கள்கிட்ட தேவனுடைய வல்லமை இருக்கு. இப்ப தெரியுதா தேவனுடைய வல்லமைனா என்னன்னு? தேவனுடைய வல்லமைனா, கோச்சிக்காதீங்க, சத்தம் போடுறது கிடையாது, கத்துறது கிடையாது. இல்ல இல்ல இல்ல, இந்த பவர் ஆஃப் காடை வச்சுதான் நாங்க என்ன பண்றோம்? என்டியூர் பண்றோம். இந்த பவர் தான் எங்களுக்கு, இந்த வல்லமை தான் எங்களை உபத்திரவத்திலையும் கண்விழிப்புகளையும் போராட்டங்களையும் நெருக்கங்களையும் தாங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தருது. நல்ல கவனிங்க, இந்த பவர்னு சொல்லி ஊழியர் செய்யற ஆட்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சில வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பண்றாங்க தெரியுமா? சாரி, நல்ல வார்த்தை தான், பட் அவங்களுடைய இன்டென்ஷனை பார்க்கணும். இந்த பவரு, அனாயின்மெண்ட், ஹோலி ஸ்பிரிட், இப்படிலாம் வார்த்தையை பண்றவங்கள்ட்ட என்ன மோட்டிவ்க்கா யூஸ் பண்றாங்க. இங்க பவர் ஆஃப் காட்னா என்னது? எந்த கான்டெக்ட்ல அங்க வருது? எந்த கான்டெக்ட்ல பவர் ஆஃப் காட்னு வருது? டு என்டியூர். எனக்கு வல்லமை வேணும், சத்து வேணும். எதுக்கு? போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் தாங்கிக்கிறதுக்கு, கண்விழிப்புல இருக்கிறதுக்கு எனக்கு வல்லமை வேணுங்க, உபவாசத்துல இருக்கிறதுக்கு எனக்கு வல்லமை வேணுங்க. அந்த வல்லமை தான் பேசுறாரு, இந்த பவர் ஆஃப் காட். அடுத்தது வித் டயா. ஆஹா, இப்பதான் மாறுது ப்ரிபோசிஷன். இது வரைக்கும் என்னன்னு வந்தது, வித் கூட. எதோடு கூட? டோன், ஹோப்லோன். ஹோப்லோன், ஹோப்லோன்னா வெப்பன்ஸ், ஆயுதங்கள். என்ன ஆயுதங்கள்? நீங்க உடனே சண்டை போடுற ஆயுதங்கள் கிடையாது. வெப்பன்ஸ் ஆஃப் டேஸ். அடுத்த வந்துருச்சு பாருங்க, இது ஜெனட்டிவ்னா ஆஃப். டிக்கயா சூனேஸ். ரோமன்ஸ்ல அடிக்கடி வர வார்த்தை டிக்கயா சூனே, ரைச்சியஸ்னஸ். நீதி என்னும் ஆயுதங்கள். சரிங்களா? நீதி என்னும் ஆயுதங்கள். நீதினாலே என்ன அர்த்தம்னா, 5 லெட்டரை வாசிங்க. ரைச்சியஸ்னஸ்ல ரைட். அந்த ரைட்னா என்னதுன்னா, சரியானத, சரியா, தகுதி உள்ளத, உண்மையானத செய்யறது தான் ரைட். சரியா? ரைச்சியஸ்னஸ், நீதி. அப்ப நீதியான இந்த வெப்பன்ஸ் உங்களுக்கு எபேசியர் 6வது அதிகாரம் ஞாபகம் வரணும். சரியா? அந்த வெப்பனை பத்தி போட்டிருக்கும் தெரியுமா? எங்களுடைய போராட்டங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஆயுதங்கள். ஓகே, அந்த வெப்பன்ஸ் அந்த ஸ்டைல்ல தான் பேசுறாரு. அப்ப நீதியின் ஆயுதங்கள் ப்ளூரல்ல என்னன்னா, டோன், டெக்ஷியோன். டெக்ஷியாஸ்னா ரைட், ரைட் ஹேண்ட், வலது. அடுத்தது டெக்ஷியாஸ் மாத்திரம் இல்ல, காய்னா கனெக்ஷன், அண்ட் காட்டுங்கப்பா. அடுத்தது ரைட் ஹேண்ட். அடுத்தது லெஃப்ட் போடுறாரான்னு பாருங்க, பேப்டிஸ்ட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் அண்ட் லெஃப்ட் வந்துருச்சு பாருங்க. அரிஸ்டேரோன். அரிஸ்டேரோன் லெஃப்ட், வலது, இடது பக்க ஆயுதங்கள். கவனிச்சிங்களா? வித் வெப்பன்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் இன் த ரைட் ஹேண்ட் அண்ட் இன் த லெஃப்ட் ஹேண்ட். ஹேண்டுங்கிற வார்த்தை அங்கே வந்து இதுக்கும் வரும். அப்ப வலது கையிலையும் இடது கையிலையும் எங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் என்னன்னா, நீங்க ஆயுதங்கள்னா லிட்டரலா நினைக்காதீங்க. இந்த இடத்துல ஆயுதங்கள்னா உங்களுக்கு தெரியும், சத்தியம், அரைக்கச்சை, சமாதானம், பாதரட்சை. நீங்க அங்க போயிடணும், எபேசியர் 6க்கு போயிடணும்.
அப்ப எங்களுக்கு ரைட்லயும் ஆயுதங்கள் இருக்கு, லெஃப்ட்லயும் ஆயுதங்கள் இருக்கு. இன்னொன்னு, இந்த ரைட் லெஃப்ட்ங்கிறது இந்த இடத்துல என்ன மீனிங்னா ஃபுல்லா we are completely armored. ஆமா, இப்ப எபேசியர் 6ல பேசுவார் தெரியுமா, தலையிலேருந்து கால் வரைக்கும் பேசுவார் தெரியுமா. தலைக்கு என்ன சொல்லுவாரு? ஹெல்மெட், சால்வேஷன், அதான் ஆரம்பம். அப்படியே நெஞ்சுக்கு வருவாரு, பிரஸ்ட், நெஞ்சுக்கு வந்து என்ன சொல்லுவாரு? நீதி, ஓகே, என்ன மார்க் அவசம் சொல்லுவார். அப்படியே கீழே இடுப்புக்கு வருவார், பெல்ட், சத்தியம் என்னும் அரைக்கச்சை சொல்லுவாரா. அடுத்தது கீழே போட்டிருக்க ஷூ, சமாதானம் என்னும் பாதரட்சை, எல்லாத்தையும் பேசுவார். சரியா? அப்ப டாப் டு பாட்டம் இந்த இடத்துல ரைட் லெஃப்ட்னா அந்த மீனிங் தான். பக்கத்தை உபயோகப்படுத்தும் போது, சைடை யூஸ் பண்ணும்போது ரைட் லெஃப்ட். ஆனா ஃபுல் பாடியில இருக்கிற எல்லா ஆயுதங்களும் எங்கள்கிட்ட இருக்கு. ஆயுதங்கள்னா நான் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஆயுதங்கள் எல்லாமே டிஃபென்சிவ், யாரையும் அடிக்கிறதுக்கு கிடையாது. இல்ல 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 இல்ல, டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் தான், அஃபென்சிவ் வெப்பனே கிடையாது. எல்லாம் டிஃபென்சிவ் வெப்பன்ஸ். என்ன டிஃபென்ஸ்னா, பிசாசு அவன் எரிவான் அம்பு அக்கினி அஸ்திரங்களை அவிக்கணும்னா கையில ஷீல்டு இருக்கணும். சரியா? அந்த ஷீல்டை வச்சு தடுக்கணும். அதே மாதிரி தலையில பற்றக்கூடாது, ஹெல்மெட். அதே மாதிரி போட்டிருக்க அந்த எல்லா ட்ரெஸ்ஸும் டைட்டா கரெக்டா இருக்கணும், பெல்ட். இப்படி நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆவியின் கனிகள். சரியா? அதுல உள்ள குணங்கள் தான் அதுல போட்டிருக்கும். சமாதானம், சத்தியம், ரட்சிப்பு, இந்த காரியங்கள்லாம். அப்ப இதெல்லாம் நாங்க கம்ப்ளீட்டா ஆர்மர் பண்ணியிருக்கிறோம், புட்டான் பண்ணியிருக்கிறோம். சரியா? வித்துனா அதெல்லாம் எங்களோட கூட இருக்கு. வாசிங்க 7 வாசிங்க யாராவது, தமிழ்ல வாசிங்க. சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். போதும் போதும், தரித்திருக்கிறதிலும். சூப்பர் சூப்பர். ஆமா, தமிழ்ல வாசிங்க, திருப்பி வாசிங்க. அது என்ன அது போட்டிருக்குது? திவ்ய பலனா? திவ்ய பலன் இல்ல, அந்த திவ்யங்கிற திவ்ய பலம்ங்கிறது வந்து எழுதிக்கங்க, தேவ பலன், திவ்ய. அதெல்லாம் அந்த காலத்துல உபயோகப்படுத்துற வார்த்தை. இப்ப யாரு திவ்யான்னு பேர் வேணா இருக்கும், ஆனா திவ்யானா தேவன் அர்த்தம். சரியா? தேவனுடைய வல்லமை, திவ்ய வல்லமை. சரியா? தேவனுடைய வல்லமை. ரைட்டுங்க, சூப்பருங்க. 8 போலாமா? ஓகே, 8 போலாம். டயா டாக்ஷேஸ். டயா டாக்ஷேஸ்னா த்ரூ க்ளோரி, மகிமையிலும், மகிமையின் மூலமாக. இப்ப என்னன்னு சொல்லி ஒரு ப்ரிபோஷன் பார்த்தோம், இன்னு. அதுக்கப்புறம் வித்துக்கு பார்த்தோம். இப்ப டயா அந்த ப்ரிபோஷன் ஆரம்பிக்குது, த்ரூ. நாங்க எது மூலமா? த்ரூ க்ளோரி. அது மூலமாவும் எங்களை நாங்க வி கமெண்ட் அவர்செல்வ்ஸ். டயா டாக்ஷேஸ், டாக்ஷனா க்ளோரி, மகிமை. இதுல இருந்து வந்தது தான் டாக்ஷாலஜி. சரியா? த்ரூ க்ளோரி, மகிமையின் மூலமா. அண்ட் ஆஹா, டிமியாஸ்னா ஹானருங்க, டிமேனா ஹானருங்க. அட்டிமியாஸ் ஆல்பா வந்து ஆப்போசிட்டா மாறுது பாருங்க, டிஸ்ஹானர். அப்ப எங்க வாழ்க்கையில எங்களை மதிக்க மாட்டாங்க, எங்களுக்கு கனம் கொடுக்க மாட்டாங்க. ஐயோயோ, இன்னைக்கு யாருக்காவது கனம் கொடுக்கலன்னா என்ன கோவம் வருது இல்ல, நம்மளை மதிக்கலைன்னா கோவம் வருது இல்ல. சில சர்ச்சில் பேரை வாசிக்கலன்னா அந்த அம்மாவுக்கு வருது பாரு கோவம், ஏன் பேரை வாசிக்காம விட்டாங்க பிரதர். ஏங்க, டிஸ்ஹானர் அனுபவிக்கணுங்க. எனக்கு மரியாதை இல்லைன்னாலும் பரவாயில்லங்க, என்னை அவமதிச்சாலும் பரவாயில்லங்க. அருமையான வார்த்தைங்க. மகிமையின் மூலமா வாழ தெரியும், அவமரியாதை, டிஸ்ஹானர். என் பைபிள் என்ன போட்டிருக்கு பாருங்க, டிஸ்ஹானர் தான் போட்டிருக்கு, த்ரூ க்ளோரி அண்ட் டிஸ்ஹானர். இங்க பாருங்க, எனக்கு பொசிஷன் கொடுத்தாதான் நான் ஊழியம் செய்வேன், என்னை கனம் பண்ணணும், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், ஒன்றும் தேவையில்லை. someone said like this, எடிசன் ஒருத்தர் சொல்றாரு, we are called to be doormates ஆன. நம்மளால ஆண்டவர் டோர்மேட்டா கூப்பிடுறாரு. டோர்மேட்னா என்ன தெரியுமா? போற வரவெல்லாம் காலை மிதிச்சுட்டு போவான். பரவாயில்ல, மிதிச்சு நல்லா தேய்ச்சி என்ன அழுக்காகட்டும், எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கானேன்னு சொல்லி பவுல் சொல்றாருல, அதான் இது டிஸ்ஹானர். இப்ப தெரியுதா? அப்பா என்ன குணங்க அது. அடுத்தது த்ரூ டயா, ஆஹா, டுஸ்ஃபேமியாஸ். ஆஹா, டுஸ்ஃபேமியாஸ். ஏங்க, ஃபேமஸ்ங்கிற வார்த்தை தெரியுமா? அந்த டுஸ்ஸை விட்டுருங்க, டுஸ்ஸை விட்டுருங்க. அடுத்து கிரீக்ல வாசிங்க, ஃபேமியாஸ்ன்னு வருதுல, இதுல இருந்து வந்த வேர்டு தான் ஃபேம். ஃபேமஸ்ங்கிறது வந்து கிரீக்ல இருந்து வந்த வேர்டு. ஃபேமியாஸ்னா ஃபேம், புகழ். ஆனா முன்னாடி டுஸ் போட்டார், என்னது? பேட்.
எங்களை பத்தி பேட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம், அதையும் அனுபவிக்க நாங்க ரெடி. ஆஹா, ஏங்க இது வரைக்கும் பார்த்த குணங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ஹானர், பேட் ரிப்போர்ட், என்னோடைய சிஸ்டர் கவனிச்சிங்களா? இதெல்லாம் வந்தா ஊழியக்காரன் இல்லைங்கிறோம். ஏங்க நம்ம மேல அக்யூசேஷன் வருங்க, தவறாதான் நம்மள பேசுவாங்கங்க, திருச்சி பேசுவாங்கங்க, நம்ம பண்ணியிருக்க மாட்டோங்க, பண்ணணும்னு சொல்லி நம்ம மேல ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஊழியத்துல நாம் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள், மறந்துடாதீங்க. டிஸ்ஹானர், குளோரினா பிடிக்கும் எல்லாருக்கும், மகிமனா பிடிக்கும். உண்மையை சொல்லிட்டான், டிஸ்ஹானர் பிடிக்காது. அண்ணா என்ன மதிக்கவே மாட்றாங்கண்ணே, கண்டுக்கவே மாட்றாங்கண்ணே, பரவாயில்லங்கிற. நான்லாம் ஊழியத்துல நிறைய பட்டிருக்கேன், சொன்னா டைம் ஆயிரும், வேண்டாம். பேட் ரிப்போர்ட்ஸ். அடுத்தது காய், ஈயுனா வெள்ளு, குட்னு அர்த்தம். ஃபேமியாஸ், குட் ரிப்போர்ட். இந்த ஃபேமியாஸ் திருப்பி திருப்பி வருது பாருங்க. ஃபேமியாஸ்னா ஃபேம், புகழ். ஏங்க எங்களை பத்தி நல்ல ரிப்போர்ட்டும் ஒரு குரூப் கொடுக்குது, இன்னொரு குரூப் எங்களை பத்தி பேட் ரிப்போர்ட்டும் கொடுக்குது. சரியா? ரெண்டையும் நாங்க தாங்கிறதுக்கு ரெடி. வி ஷோ அவர் செல்ஸ். ஓகே, இப்ப தெரியுதா? வி கமெண்ட் அவர் செல்ஸ் த்ரூ பேட் ரிப்போர்ட் அண்ட் குட் ரிப்போர்ட். சொன்னது பார்க்கலாம். இதை மாத்திரம் பார்த்து நம்ம 9, 10 பார்த்து நம்ம இது பண்ணிடலாம். 8, 9 பார்த்துடலாம். அப்படியே கண்டினியூஸா பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வாசிக்கலாம். ஹோஸ், பிளனாய், எங்களை ஏமாத்துறவங்கன்னு சொல்றாங்க, இம்போஸ்டர்ஸ்ங்கிறாங்க. இம்போஸ்டர்ஸ்னா ஏமாத்துறவன். எங்களுக்கு பட்ட பேரு ஏமாத்துறவங்க. ஆண்டவர் சொல்றாருல்ல, உங்கள் தீமையான மொழிகளை என் நாமத்து நிமித்தம் உங்கள் பேர்ல பேசுவாங்க. இயேசுவ சொன்னாங்கல்ல, பிசாசு தலைவன், பாவிகளின் நண்பன். பவுலையும் சொல்லியிருக்காங்க இம்போஸ்டர். அவன் நடிக்கிறான்டா. இம்போஸ்டர்னு தெரியல, நடிக்கிறது. பிளனாய், நடிக்கிறான். நீ என்னதான் என்ன சொன்னாலும் நான் உண்மையாதான் இருப்போம். காய், அலித்தியாஸ், பட் எட் ட்ரூ. ஆனா நாங்க அந்த 8ங்கிறது அந்த 8னா, ஆனா நாங்க இம்போஸ்டர் கிடையாது, ட்ரூ. நாங்க உண்மையாதான் இருக்கோம். வாசிங்க, 8 வாசிங்க. கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும். போதும் போதும். இந்த எத்தரு நிஜஸ்தர்லாம் புரியுதான்னு தெரியல. எத்தன்னா ஏமாத்துறவன், ஆனா நாங்க உண்மையா இருக்கிறோம். நீ வேணா சொல்லிக்க, என் மேல பேட் ரிப்போர்ட்டை கொடுத்துக்க, ஆனா நாங்க இப்படிதான் இருக்கோம். 9 ஓஸ், ஆஸ். இப்ப இதை போல ப்ரிபோசிஷன் மாறுது பாருங்க. இது 4வது ப்ரிபோசிஷன். ஓஸ், அக்னோ. அந்த ஆல்பாவை எடுத்துட்டீங்கன்னா நாசிஸ்னு வருது பாருங்க. தெரியும், அறிவு இருக்கு. நோன், குனோசோமெனாய். அக்னோசோமைனா பீயிங் அன்னோன். சரியா? எங்களுக்கு நிறைய பேர் எங்களுக்கு தெரியலனாலும் கூட பரவாயில்ல. ஓகே, சில பேர் பயங்கர ஃபேமஸா இருப்பாங்க, ஸ்பீக்கர்ஸ், ஊழியக்காரங்கலாம். பட் நாங்க எங்க இருக்கணும் எங்களுக்கே தெரியாது, பரவாயில்லங்கிற. பீயிங் அன்னோன், நாங்க மற்றவர்களால அறியப்படணும்னு அவசியம் கிடையாது. நாங்க ஃபேமஸா இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவங்களால அறியப்படாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனாலும் கவனிங்க, இது என்னன்னா ஃபேமஸ், மற்றவங்கலாம் எனக்கு நல்லா தெரியும், மற்ற எல்லாரையும் இல்ல, சில பேருக்கு எங்களுக்கு தெரியாது, பரவாயில்ல. நாங்க ஒன்றும் ஃபேமஸ் ஆன நாள் கிடையாது. 9 கீழே காட்டுப்பா, பேப்டிஸ்ட். அப்படி இருந்தாலும் அக்னோமெனாய், எட் பேப்டிஸ்ட் அப்படி காட்டுங்க. அப்படி நாங்க அன்னோனா இருந்தாலும் சரியா, எட் பீயிங் வெல் நோன். எப்பிகினஸ்கோ, எப்பிகினஸ்கோமெனாய். ஆஹா, கினஸ்கோனா தெரியும். பீயிங் வெல் நோன், நாங்க நல்லா அறியப்பட்டவர்கள். நீங்க என்ன அர்த்தம் தெரியுங்க? எங்களை நாங்க எல்லாராலையும் அறியப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, அறியப்படாம இருந்தாலும் பரவாயில்ல, 2 சைடுமே நாங்க ரெடி. எங்களுக்கு புகழ் வந்தாலும் பரவாயில்ல, புகழ்ச்சி இல்லைனாலும் இகழ்ச்சி வந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? அடுத்தது, நாங்க செத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தெனஸ்காண்டஸ், அப்போ தெனஸ்கோனா டை, அப்போ தெனஸ்காண்டஸ்னா டையிங். ஏன்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது எங்களுக்கு சாவு. ஆமா, இந்த சாவுங்கிறது என்ன அர்த்தம்னா, பல வகையில உபத்திரவப்படுறோம். சாவுக்கு நேரா க்ளோஸ் ஆலம், சில இடத்துல சொல்லுவாரு, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டெத், மரணத்துக்கு கிட்டக்க போயிட்டோம். டையிங். என்னதான் நாங்க செத்துக்கிட்டு இருந்தாலும், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்கிற வேர்டு தான் ஹிடோ, பிஹோல்டு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, சொல்லுவோம்ல இந்த பிஹோல்டு, இங்க பாருங்க எட். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹிடோனா பிஹோல்டு. சி, நாங்க இன்னும் உயிரோட இருக்கிறோம், வாழ்றோம். ஜோயேனா லைஃப், அதுல இருந்து வந்து வேர்டு தான் ஜுவாலஜி. ஜோயே, அதுல இருந்து தான் ஜோமென், வி லிவ். ஆனாலும் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோங்க, இன்னும் வாழ்றோம்.
ஹோஸ் எதை போல இருந்தோம்? பைடியோன்னா பைடியான்னா அப்பதான் குழந்தை. ஓகே, பைடியான்னா குழந்தை. அந்த குழந்தைய டிசிப்ளின் பண்ணுவாங்க தெரியுமா? குழந்தைக்கு நமக்கு குழந்தை வந்து நெருப்புனா தெரியாதுங்க, அதுக்கு டிசிப்ளின் பண்ணுங்க, நெருப்பா சுடும்பானே. அந்த வார்த்தையில இருந்ததுதான் பைடியோ மெனாயினா, பீயிங் டிசிப்ளின். எங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் டிசிப்ளின் பண்றாரு, எங்களை சரி பண்றாரு. சரியா? பீயிங் டிசிப்ளின்டு. ஏன்னா இதுல வந்து பேசிவா வருது. மெனாய்னா பேசிவ். என்னை யாரோ டிசிப்ளின் பண்றாங்க, நானே டிசிப்ளின் பண்ணல, என்ன ஆண்டவர் டிசிப்ளின் பண்றாரு. ஒரு குழந்தை எப்படி கண்டிஷன் போட்டு வளர்க்குறோம்ல டிசிப்ளின் பண்ணி, அதே மாதிரி நாங்க டிசிப்ளின் பண்ணப்படுறோம். ஆமா, இந்த டிசிப்ளின்ல போராட்டங்கள், உபத்திரவங்கள், சாவுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆனா நாங்க சாகல. காய் மே மே இல்லங்கிறாரு, நாங்க சாகல. தனட்டோமெனாய், தனட்டாஸ்னா டெத்து, ஜோயேக்கு ஆப்போசிட் தனட்டோமெனாய், பீயிங் கில்டு. ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்க கொல்லப்படுறோம். இந்த கொல்லப்படுறதுன்னா என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவிச்சு நாங்க, நம்ம தமிழ்ல நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கோம். இதுதான் சொல்ல வர்றாரு. சரியா? 10 10 முடிச்சிடலாமா? 9 வாசிருங்க. 9 வாசிங்க பொறுமையா நிதானமா. 10ஓட இன்னைக்கு முடிச்சிடலாம். 9 வாசிங்க. அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும். வெரி குட், சூப்பர். 10 10 முடிச்சிடலாமா? 10 10 முடிச்சிடலாம். ஏன்னா 10ஓட இந்த 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 நோட்டு முடியுது. இந்த நோட்டுனா பவுலுடைய இந்த வி ஷோ ourselves, we commend ourselves, இது முடியுது. 10 ஹோஸ் எதை போல இருக்கிறோம்? ஹோஸ்னா ஆஸ், அதை போல. லூப்போமெனாய், பீயிங் சாரோஃபுல். லூப்போஸ்னா சாரோ, லூப்பாஸ். லூப்போமெனாய், பீயிங் சாரோஃபுல். எங்க வருத்தத்தோட இருக்கோங்க. அதனாலதான் சொல்றேன், சந்தோஷமா இருக்கீங்களா? பவுல் சொல்லுவாரு, இல்லங்க வருத்தத்தோட இருக்கும். ஆனா என்னதான் வருத்தத்தோட இருந்தாலும் எய்னா ஆல்வேஸ், எப்பயுமே கைரான்டஸ் ரிஜாய்சிங், சந்தோஷமா இருக்கும். அப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்கும். ஆனா எப்படி சொல்லணும்? போராட்டத்துக்கு மத்தியில, துன்பங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள், பாடுகளுக்கு மத்தியில சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லணும். சரியா? உங்க சந்தோஷம் எதனாலன்னு கேட்டா, ஆண்டவருக்காக பாடு அனுபவிச்சு, சரியா, கஷ்டப்படுறோம்ல, அதனால சந்தோஷப்படுறோம். அப்போஸ்தலரை பத்தி போட்டிருக்கோம். அவங்கள அடிச்சு போட்டுருவாங்க சுவிசேஷம் சொன்னதுனால. ஆண்டவருக்காக நாங்க அடிக்கப்படுறோம், தண்டிக்கப்படுறோம்னு நினைச்சு சந்தோஷத்தோட அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த வார்த்தை. சரியா? பட் yet rejoicing, என்னதான் எங்களுக்கு கவலைகள் இருந்தாலும் சந்தோஷமா. எல்லாம் ஆப்போசிட் பாருங்க. லைஃப் டெத்து, கில்லு லைஃப், சாரோ ரிஜாய்ஸ். அடுத்தது ஹோஸ் டூகாய்னா புவர். ஏங்க நாங்க தரித்திரருங்க. ஏன்? நாங்கெல்லாம் எங்கேயும் சேர்த்து வைக்கல. பவுலை பொறுத்த வரைக்கும் தெரியும், நல்ல பணக்காரர், நல்லா சம்பாதிச்சார், பணமும் நல்லா கிடைச்சது. ஆனா எல்லாருக்கும் கொடுப்பார், தன்னை ரிச் ஆக்கிக்கல. ஓகே, புவர். போலோஸ், பட் பல விதங்கள்ல காட்டுங்க. பேப்டிஸ்ட் டே எட், என்னதான் நாங்க தரித்திரர் இருந்தாலும், நல்ல கவனிங்க, மற்றவர்களை ஈஸ்வரியாக்குங்க. என்னோடைய சிஸ்டர் நல்ல கவனிங்க, நாங்க புவரா இருக்கிறோம், நாங்க ரிச்சுன்னு சொல்லல, நாங்க புவரா இருக்கிறோம், ஆனா மற்றவர்களை நாங்க ஐஸ்வர்யங்களா ஆக்குறோம். ஆஹா, ஏங்க என்ன குணங்க அது! மெனி போலோஸ்னா மெனி, நிறைய பேரை நாங்க, ப்ளூசியாஸ்னா ரிச், அதுல இருந்து வந்ததான் ப்ளூட்ரிசான்டஸ், என்ரிச்சிங். நிறைய பேரை நாங்க ரிச் ஆக்குறோம், கொடுக்குறோம்னு அர்த்தம், அள்ளி கொடுக்குறோம். நாங்க ஏழ்மையில இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவர்களை நாங்கள் என்ரிச் பண்றோம். பா, நாங்க இது என்ன குணங்க! ஹோஸ் மேடேன் நத்திங், எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. எக்கோனா ஹேவ், நத்திங் ஹேவிங், எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. we don't have anything. ஆனா ஒண்ணுமே இல்லைனாலும், எக்ஸ்கியூஸ் மீ, காய் பாண்டா, எல்லாம் ஆல் திங்ஸ், கட்டே கான்டஸ், கட் எக்கான்டஸ். இதுதான் அகைன் காம்பவுண்ட் வெர்பு, காட் எக்கான்டஸ். எக்கோனா ஹேவ், பொசஸ். ஆனா எல்லாவற்றையும் உடையவர்களாய். ஒண்ணுமே இல்லை, ஆனா எங்களுக்கு எல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்களா இந்த லைஃப் ஸ்டைலோட ஐரணி? பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ்.
இந்த லைஃப் ஸ்டைலோட ஐரணி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுதான். ஸோ இதுதான் ஒரு மினிஸ்டர் ஆஃப் காடோட வாழ்க்கை முறை, மேனர். ஓகேவா? தேங்க்யூ. ரைட், வேற ஏதாவது பேசுறீங்களாப்பா? எனிபடி வாண்ட்ஸ் டு டாக்? ரைட், டைம் ஆயிடுச்சுப்பா, 8:10 ஆயிடுச்சு. ஐ எம் சாரி, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். ஜெர்மனி முடிச்சிடலாமா? நெக்ஸ்ட் வீக் நம்ம பேசுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த இரவு வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்த்த இந்த வசனங்கள், நாங்களும் ஊழியம் செய்து ஆண்டவரே உமக்காக ஊழியத்துல இருக்கும் பொழுது, பகுதி நேரமோ முழு நேரமோ எந்த ஊழியத்துல இருந்தாலும் ஆண்டவரை இப்பேற்பட்ட மார்க்ஸ், குணங்களை, அடையாளங்களை ஆண்டவரை நாங்கள் தரித்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஓப்பனா சொல்றோம் ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பா, இன்னும் இந்த குணங்கள்லாம் எங்கள உருவாகணும் ஆண்டவரே. நீங்க தான் மாஸ்டர். உம்முடைய அடிச்சுவடைகளை பின்பற்றி நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். காட் பிளஸ் யூ. பை 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 பை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். Thank you, brother. தேங்க்யூ. பை பை பை.